நம்ம அஜித்ஸருடைய நடிப்புல ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையில மிக பிரம்மாண்டமாக உருவாகி உள்ள திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 10ஆம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகியிருக்கு. படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 6 நாட்கள் ஆகிவிட்டது. தற்போது வரைக்குமே குறையாத வசூல் வேட்டை நடத்திட்டு இருக்கு. தமிழகத்துல மட்டுமே இந்த படம் கிட்டத்தட்ட 150 கோடியே நெருங்கி விட்டதா. ஓவராலா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 கோடிகளுக்கு மேல வசூலாகி இருக்கும் அப்படின்ற தகவல் வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலும் ஆகிட்டு இருக்கு. சோ படத்துடைய பட்ஜெட்டே 250 கோடி தான். ஆனா தற்போது வரைக்குமே வசூல் மட்டுமே 400 கோடிகளுக்கு மேல ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாம படத்துடைய வியாபாரமே கிட்டத்தட்ட 500 கோடி அப்படின்னுமே சொல்லப்படுது. ஆகையால இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் பூஸ்டர் வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆகையால இந்த படத்துடைய வெற்றி விழாவை மிக பிரம்மாண்டமாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு படக்குழு முடிவு பண்ணிருக்காங்களாம். சோ அதற்கான ஏற்பாடுகளுமே ஒரு பக்கம் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது. இந்த வெற்றி விழாவில் நம்ம இயக்கியவர்கள் கலந்து கொள்ள மாட்டார் அப்படின்றது அனைவருக்குமே தெரியும். சோ காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல கார் பந்தயங்கள்ல அவர் பிஸியாக இருக்காரு. சோ ஆகையால இந்த வெற்றி விழாவுக்கு மற்றும் ஒரு முக்கிய பிரபலம் ஒருவர் கலந்து கொள்ள இருக்காரு. அவர் வேறு யாருமே இல்ல, தமிழ் சினிமாவுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்பட்ட நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தான். சோ கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை படக்குழுவே வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.